வணக்கம் நண்பர்களே, கடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு சுகாதாரத்துறை அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வந்து பல்வேறு பதவிகளுக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறாங்க. வாங்க அந்த வீடியோவில் எத்தனை பதவிகள் விட்டுருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, இன்னும் மேல் பாவம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு சுகாதாரத்துறை மாவட்ட அரசாங்கம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கான வேகன்சி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கியமான மட்டும் பார்க்கலாம். அதில் விண்ணப்பிக்கும் முறை மற்றும் காலவாசம். விண்ணப்பங்கள் வந்து திருநெல்வேலி.nic. என்ற இணையதளத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. இதில் போய் தான் அப்ளை பண்ண முடியும் சொல்லிக்கிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து 31/12/2024 சொல்லிக்கிறாங்க. மாலை 5 மணிக்குள்ள வந்து அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து நேரிலோ அல்லது தபாலோ மெயில் அனுப்புனா வந்து இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்லி ஆன்லைன் தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன போஸ்ட்னு பார்க்கலாங்க. இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ போஸ்ட் பார்க்கலாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 4 வேகன்சி இருக்குது. அதுக்கு வந்து ஏஜ் வந்து 35 வயசு ஏஜ் இருக்கணும். மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து MBBS முடிச்சிருக்கணும். அதுக்கு வந்து எங்கள் சேலரி வந்து 60,000. அதே ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜருக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கு MBBS முடிச்சிருக்கணும். எங்களுக்கு சேலரி வந்து 60,000. அதேமாதிரி தான் பல்வேறு போஸ்ட் கொடுத்துறாங்க. அதெல்லாம் செக் முடியாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட். அதுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து 9 வேகன்சி. ஏஜ் லிமிட் வந்து 35 கொடுத்துறாங்க. அது டிப்ளமோ இன் GNM அண்ட் BSc நர்சிங் முடிச்சு சொல்லிக்கிறாங்க. சேலரி வந்து 18,000. அதே மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து வேகன்சி வந்து 6. அவங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் 35 இருக்கணும். அதே தான் சேலரி வந்து 18,000. அதேமாதிரி தான் நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்காங்க. அதுக்கு என்னென்ன போஸ்டிங்கு, அதுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ, எத்தனை போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ சேலரி கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்காங்க. மொத்தம் எத்தனை வேகன்சிக்குன்னா, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து டோட்டலாக வந்து 12 வேகன்சியும், நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு டோட்டலாக வந்து 57 வேகன்சியும், டோட்டலாக வந்து 69 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கேட்குறாங்க பார்க்குறவங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவிடன்ஸ் ஆஃப் டேட்டா பர்த் டேட்டா பர்த்துக்கான ப்ரூஃப் கேட்குறாங்க. பர்த் சர்டிஃபிகேட், SSLC மார்க் ஷீட், HSC மார்க் ஷீட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட் கேட்குறாங்க. நீங்கள் படிச்சதுக்கான மார்க் ஷீட்டு 10th அல்லது 12th அல்லது டிப்ளமோ மார்க் ஷீட்டு அல்லது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இதில் ஏதோ ஒன்று வேணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி. அதுக்கு வந்து ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, போன் பில்லு, EB பில் எதுன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அது மட்டும் இல்லாமல் நோ சில டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்து கரெக்டாக அப்லோட் பண்ணியாங்க. நெக்ஸ்ட் வந்து டெர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது இப்போ போஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிங் மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க. பியூர்லி டெம்பரரி மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு இது பர்மனன்ட் டாக்குமெண்ட் சொல்லிக்கிறாங்க. செலக்ஷன் அப்போ வந்து 11 மாதம் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் அக்ரிமெண்ட் ப்ரொபோஸ் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் வந்து 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி வந்து ரெனியூவல் பண்ணலாம் சொல்லிக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்ரிசியேட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில டெர்ம் அண்ட் கண்டிஷனாக கொடுத்துறாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா வந்து 3 டேஸ்க்குள்ளே வந்து ஜாயின் பண்ணணும், ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதான் முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா, திருநெல்வேலி.nic.in அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். நான் வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ள போய் அப்ளை பண்ணிக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 31/12/2024 அப்ளை பண்ணணும். மாலை 5 மணிக்குள்ள அப்ளை பண்ணணும். இதான் இதில் முக்கியமானது. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் குமோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.